ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் தாங்க. இந்த மாஸ்க் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக கொட்டின இடத்துல கூட முடி நல்லா முளைக்கும். நான் எப்போவுமே வாரத்தில் 2 ஹேர் மாஸ்க் போட்டுருவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பீட்ரூட் ஹேர் மாஸ்க் தாங்க. இப்போ அந்த பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து வெந்தயம் இல்லாமல் மாஸ்க்கு நான் போட மாட்டேன். அதை எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன். நான் எனக்கு தேவையான வெந்தயத்தை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் முடிக்கு தகுந்தது போல் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இந்த மாஸ்க்கு முடி வளர்றதுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சமாக உங்களுக்கு போட்டு அரைச்சி காட்டுறேன். எனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய நான் போடுவேன். இது கூட இந்த பீட்ரூட் சாறை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சேர்த்துறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நரமுடி வராமல் தடுக்கும். நல்ல முடி கருப்பாக சூப்பராக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது அதான் தயிருங்க. இப்போ வீடியோக்காக கொஞ்சமாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். எனக்கு வந்து நான் அதை அப்படியே வெந்தயத்தையும் போட்டுட்டேன். பாருங்கள், இது பத்தாது. நான் எப்போவும் பெரிய ஒரு பவுலில் தான் போட்டு மாஸ்க் போடுவேன். இது எனக்கு பத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீட்ரூட் சாறை ஊற்றி கலக்கிக்கோங்க. வேறு பவுலில் மாற்றிக்கிறேன்னா உங்கள் முடிக்கு போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி குளிச்சுட்டு வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு ஹேர் மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எனக்கு இந்த அளவு வேணும். நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்குங்க. இந்த மாஸ்க் போட்டு வந்தீங்கன்னா நல்லா தலையில் எண்ணெய் வச்சு சிக்கெடுத்து அதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை போடுங்க. நல்லா வேரில் படுற மாதிரி பார்ட்டாக பிரித்து இந்த மாஸ்க்கை போடுங்க. போட்டு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்து விளக்கெண்ணெய் தாங்க. உங்களுக்கு தேவைன்னா விளக்கெண்ணெய் வேணால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.